வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, வார ராசி பலன். மிதுன ராசிக்கு வார ராசி பலனை பார்க்கலாங்க. 12/7/2026 முதல் 18/7/2026 வரையிலான வார ராசி பலனை மிதுன ராசிக்கு பார்க்கலாம். இந்த வாரம் மிதுன ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு, யோகமான பலன்கள் தரக்கூடிய அமைப்பு இருக்கா, நல்ல பலன்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்கலாங்க. கோச்சாரத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கு, இந்த வாரம் என்ன மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கு, அது மிதுன ராசி நேர்களுக்கு என்ன மாதிரி நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு விரிவாக பார்க்கலாங்க. இப்போ கோச்சார நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா, ரிஷப ராசியில் செவ்வாய் பகவானும் சந்திர பகவான் தன்னுடைய பயணத்தை ரிஷப ராசியிலிருந்து தொடங்கக்கூடிய அமைப்புல இந்த வாரம் இருக்கு. சந்திர பகவானோட செவ்வாய் பகவான் இணைந்திருக்காரு. சந்திர பகவான் அங்கு உச்சம் பெறக்கூடிய அமைப்பாகும். அடுத்தது மிதுன ராசியில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்திருக்காங்க புதாத்திய யோக அமைப்புல. கடக ராசியில குரு பகவானும், சிம்ம ராசியில சுக்கிரனும் கேதுவும், கும்ப ராசியில ராகு பகவானும் இருக்கக்கூடிய அமைப்பு. சனி பகவான் மீன ராசியில இருக்கக்கூடிய அமைப்பு. சரிங்களா? இந்த மாதிரி கிரக அமைப்புல இந்த வார அமைப்பு இருக்காங்க. இந்த வாரம் மாத கிரகங்கள் பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, சூரிய பகவான் இந்த ஜூலை மாதம் 16ஆம் தேதி இரவு பயிற்சியாகி கடக ராசிக்கு செல்லக்கூடிய அமைப்பு. மிதன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வரக்கூடிய அமைப்பு. அதாவது ஆடி மாத பிறப்பு, ஜூலை இரவு ஆரம்பிக்குது, விடிய காலை கணக்கில். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி அமைப்புல கிரக நிலைகள் இருக்கும்போது மிதன ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும்? மிதன ராசியில என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மிதன ராசியில மிருகசீரிட நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல மிதன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு விரிவா பார்க்கலாங்க. மிதன ராசி நேர்களுக்கு பாருங்க, இந்த வாரம் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா, உங்களுடைய ராசியிலே ராசி அதிபதி பலம் பெற்று உட்கார்ந்துருக்காரு, சூரியனோடு அமர்ந்திருக்காரு. சூரியன் 3ஆம் இடத்து அதிபதியாக இருந்தாலும் புதன் பகவானுக்கு நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால, புதாத்திய யோகத்துல இருக்கிறதுனால, ராசிநாதன் ராசியிலே பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இது யோகமான வாரமாகவே எடுத்துக்கலாங்க. நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. உங்களுடைய ராசிநாதனே ராசியிலே அமர்ந்து இருக்கிறதுனால தைரிய ஸ்தானாதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதியோட இணைவு பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால நீங்க துணிச்சலா செயல்படக்கூடிய ஆற்றலும் தைரியமும் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. மனோநிலையில நல்ல சிந்தனைகள், செயல்கள் அதிகமா இருக்கும். நீங்க புத்திசாலித்தனமா அதிகமா யோசிக்கக்கூடிய தன்மை எல்லாம் அதிகமா இருக்குங்க. ஏன்னா புதன் பகவான் புத்திசாலி கிரகம் அப்படிங்கறதுனால அவர் தொழிலுக்கு அதாவது தொழிலெல்லாம் சிந்தனைகள்லாம் அதிகமா செயல்பட போற யாரு அப்படின்னா புதன் பகவான் ஆவார். நல்ல புத்திசாலித்தனமா யோசிக்கிற தன்மை அதிகமா இருக்கக்கூடிய வாரமாக இருக்குங்க. ஏன்னா மனோகாரகனான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாயோடு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால, அந்த சந்திர பகவான் உங்கள் ராசியை கடந்து தன்னுடைய 2ஆம் வீட்டையும் கடந்து போகக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரம் முழுக்க நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாம் வெற்றி அடையக்கூடிய அமைப்பாக இருக்குங்க. நல்ல பேச்சாற்றல், திறமையா இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்துல இருந்தாலும் உச்சம் பெற்று இருக்காரு. ராசிக்கு 2ஆம் இடத்திலும் ஒரு குரு பகவான் உச்சம் பெற்றிருக்காரு. உங்கள் ராசிக்கு சுபகத்திரி யோக அமைப்பும் இருக்கிறதுனால, ராசிநாதன் ராசியிலே இருக்கிறதுனால இந்த வாரம் சிறப்பான அமைப்பெல்லாம் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. நல்ல தனவரவு இருக்கக்கூடிய அமைப்பு, எதிர்பார்த்துட்டு இருக்க பண வரவு இந்த வாரம் வரக்கூடிய அமைப்பு, குடும்பத்திலும் நல்ல சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய அமைப்பு, நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை நல்லபடியா இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. 7ஆம் அதிபதி குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறதுனால, நல்ல அமைப்புல இருக்கிறதுனால கணவன் மனைவியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சங்கடங்கள்லாம் இந்த வாரம் நீங்கி நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. கொஞ்சம் பேச்சில் நிதானம் இருக்கணுங்க. கொஞ்சம் நிதானமா பேசக்கூடிய அமைப்புல நீங்க இருங்க. ஏன்னா வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு பாதகாதிபதியான குரு பகவான் பலம் பெற்று இருக்காரு. அப்படிங்கறதுனால குரு பகவான் பலம் பெற்று இருக்கிறதுனால ஒன்றும் அவர் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அவர் பாதகாதிபதியா இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் வரக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா அது உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல திசா புத்தி அனுசரிச்சு தான் பலன்கள் நடக்கும். ஒருவேளை கொஞ்சம் பிரச்சனை தரக்கூடிய திசா புத்தி இருக்குது அப்படின்னா அவங்க தான் கொஞ்சம் பார்த்து நிதானமா செயல்படக்கூடிய அமைப்பு உண்டு. கணவன் மனைவி
இடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுலாம் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதே திசா புக்தி நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது அப்படின்னா நல்ல தனவரவு இருக்கும், நல்ல பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்கும், தொழிலில் எடுக்கக்கூடிய புதிய முயற்சி எல்லாம் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு உண்டு. நண்பர்களால் வரக்கூடிய லாபம் நண்பர்கள் மூலிமா லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நண்பர்கள் மூலிமா நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வெளிவட்டாரத்தில் மரியாதை, கௌரவம், அந்தஸ்தெல்லாம் இந்த வாரம் கூடக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துல இருந்தால் கொஞ்சம் நிம்மதியான சூழ்நிலை உருவாகக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் இருக்குங்க. கொஞ்சம் எதிர்பார்த்தது நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு, நினைச்சது கொஞ்சம் நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்புங்க. தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பலம் பெற்று 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் இது வரைக்கும் கொஞ்சம் மந்தமாக இருக்குது. நான் கொஞ்சம் ஒரு தொழிலில் கொஞ்சம் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன், ஒரு இடத்துல இருந்து ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்ருக்கேன், அது இந்த வாரம் கிடைச்சா பரவாயில்ல, நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வாரம்லாம் கைக்கூடி வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. ஏன்னா சந்திர பகவான் 12ஆம் இடத்துல இருந்தாலும் உங்கள் ராசியை கடந்து அடுத்தது 2ஆம் இடத்தை இப்படியெல்லாம் கடந்து வரக்கூடிய சூழ்நிலை நல்ல அமைப்பு இருக்கிறதுனால தொழிலில் நல்லா வளர்ச்சி இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு, தொழில் காரகன் 10ஆம் இடத்திலிருந்து குருவின் பார்வை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கேயும் கொஞ்சம் அனுசரணையாக உங்களுக்கு எல்லாம் உங்கள் கூட வேலை செய்கிறவங்களாம் உங்ககிட்ட அனுசரணையாக நடந்துக்குவாங்க. அவங்களுடைய ஒத்துழைப்பால் நீங்கள் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு முயற்சி செய்யக்கூடிய வாரமாகவே இந்த வாரம்லாம் இருக்குங்க. வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த வாரம் வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரிங்க நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பிலே சூழ்நிலை காட்டுதுங்க. இந்த வாரம் ரிஷப ராசி நேர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஓரளவு நல்ல பலன்கள் கூடுதலாக நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால தொழிலும் நல்ல வளர்ச்சி இருக்கும், வேலை விஷயத்திலும் நல்ல வளர்ச்சி இருக்கும். குழந்தைகளுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் திருமணை ஆக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். குழந்தைகளுக்கு மூலயமா நீங்கள் செலவு செய்கிறதெல்லாம் சுப செலவாக வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. மிதுன ராசிக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல வாரமாக, நல்ல யோகமான வாரமாக இந்த வாரம் இருக்கிறதுனால நல்லா பயன்படுத்தி நீங்கள் இந்த வாரத்தை உங்களுக்கானத வாரமாக நீங்கள் செயல்படுத்திக்கோங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.